ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரீ டிசைனர் புட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ளவுஸோட ஃபிட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கட்டிங் வீடியோஸ் நான் போட்டிருந்திருப்பேன், ஸ்டிச்சிங் வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பட் வந்து நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸோட ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டல. ஸோ இந்த டைம் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை நானே வியர் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக போட்ட ப்ளவுஸோட ஃபிட்டிங் வீடியோ தான் இது. நான் வந்து அந்த ப்ளவுஸில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன். என்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன்னா, ப்ளவுஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக க்ளோஸாக இருக்கும். ஸோ அந்த க்ளோஸ்னஸ் எனக்கு வரக்கூடாது, கொஞ்சம் அகலமாக வேணும்னு சொல்லிட்டு நெக்கோட வித்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தேன். தென் அதே மாதிரி ஷோல்டரையும் நான் கம்மி பண்ணியிருந்தேன். 2 இன்ச்சஸ் மட்டும் இருக்க மாதிரி நான் ஷோல்டர் லென்த் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி ஷோல்டர் லென்த்தும் வச்சுருக்கேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷோல்டர் வந்து கீழே இறங்கலை. கிளாத்தோட இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து நமக்கு அந்த பஃப் வந்து அழகாக ஸ்லீவோட முடிஞ்சிருக்கு. ஆர்ம் ஹோல் கிட்டையும் நமக்கு இங்கே சுருக்கம் வரும், அந்த சுருக்கமும் இங்கே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுருக்கமும் இல்லை. பேக் நெக்கோட டெப்த்தும் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக நான் எதிர்பார்த்த நெக் டெப்த்தோட இருக்குது. ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.